எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கேஎஸ் ரிவ்யூ சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்தீங்க. இனிமேல் மறுபடியும் நம்ம கேஎஸ் ரிவ்யூ சேனலில் மூவியோட எஃப்டிஎஃப்எஸ் பப்ளிக் ரிவ்யூவை அப்லோட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்த எல்லா ஒரு வீடியோக்களும் ஷார்ட்களும் நம்ம சேனலில் இனிமேட்டு அப்லோட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் என்கேஜாக இருக்கத்தான் இந்த வீடியோஸ்களை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம தேட்டர் ரிவ்யூஸ் எப்போவுமே மண்டே 3 o'clock அப்லோட் பண்ணப்படும். இந்த கமெண்ட் போட்டவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்றைக்குமே தேட்டர் வீடியோ நம்ம சேனலில் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாடியில் இருக்க லக்ஷ்மி பாலா தேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். நான் எத்தனையோ மல்டிப்ளெக்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த 3 ஸ்க்ரீன் இருக்க தேட்டர் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப டஃப்பாகவே இருந்தது. அதற்கான காரணத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 3 ஸ்க்ரீன் இருக்குது. இவங்க பைக்குக்கு 20 ரூபாவும், ஆட்டோக்கு 30 ரூபாவும், காருக்கு 40 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் லக்ஷ்மி பாலாவோட மெயின் ஸ்க்ரீனில் இருக்கிற ரெஸ்ட் ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான். ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லக்ஷ்மி பாலா காம்ப்ளெக்ஸோட ஸ்க்ரீன் 3 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே மினி உதயம்குள்ளே என்ட்ரான ஃபீலிங் தான் இருந்தது. ஸ்க்ரீன் அப்படி தான் இருந்தது. ஆடிட்டோரியமும் சேமாக சில டைம் அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி மைல்டாகவே இருந்தது. போக போக ஏசியோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நல்லாவே இருந்தது. ஆனால் இந்த ஸ்க்ரீன் 3ல் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி இது மினி உதயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மினி உதயமோட கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன் இந்த ஆடிட்டோரியத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 3ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாக்ஸ், இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு. பாக்ஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே இவங்க 130 ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து இந்த ஸ்க்ரீன் 3ல் ஒரே நேரத்தில் 155 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை சீட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் ஏரோவில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் உட்கார்ந்தீங்கன்னா, அதாவது A9, 10, 11, 12 அந்த ரோஸில் அந்த சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கன்னா மேலே இருக்க ஏசி வெண்ட் ஜாரிங் நாய்ஸ் நம்மளை படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஸ்க்ரீன் 3ல் நெக் பிராண்டோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் பிரைட்னஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டிங்க சூப்பராகவே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன் 3ல் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் இங்கேருந்து சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே நோ கம்ப்ளைண்ட். அந்த ஏசி வெண்ட் ஜாரிங் சவுண்ட் மட்டும்தான் இங்கே நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி குறைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 3ல் எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. 130 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான ஸ்க்ரீனே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 2 பார்க்க முடியாது. ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். ஆமாம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த லக்ஷ்மி பாலா மல்டிப்ளெக்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்ததுன்னு. ஏன்னா இங்கே ஷோ கேன்சல் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் அசோக் நகர்லேருந்து ட்ராவல் பண்ணி பாடி வரைக்கும் போகிறோம். ஆனால் போகும்போது ஒவ்வொரு தடவையும் இங்கே ஷோ கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஆடி 2 அதாவது ஸ்க்ரீன் 2 எங்களால் கவர் பண்ண முடியல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் கவர் பண்ண முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன் 2 மட்டும் தனியாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 1 தான் இந்த லக்ஷ்மி பாலா காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கிற, அதாவது SLB சொல்கிற லக்ஷ்மி பாலா காம்ப்ளெக்ஸில் இருக்க மெயின் ஸ்க்ரீன் தான். இந்த ஸ்க்ரீன் கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து டிக்கெட் வாங்கி செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1 தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1ல் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்கும். அதை விட பேஸ் எஃபெக்ட் இங்கே டாப் நாச்சாக இருக்கும். ஆமாங்க, ஸ்க்ரீன் கீழே ஒரு 8 சப்வூஃபர்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த சப்வூஃபர்ஸ்லேருந்து வர சவுண்டுனால இங்கே பேஸ் எஃபெக்டும் நல்லா ப்ரீமியம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். தலைவலி கொடுக்காத பேஸோட பஞ்ச் இங்கே ப்ரீமியமாகவே இருக்குது. இது ஒரு லெங்த் ஆடிட்டோரியம் தான். லெங்த் ஆடிட்டோரியத்துக்கு இங்கே ஒரு சின்ன சைஸ் இல்லைனா காம்பேக்டான சைஸ் ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இந்த காம்பேக்டான சைஸ் ஸ்க்ரீனுக்கு இவங்க நெக் பிராண்டோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நெக் பிராண்டோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அதை கன்ஃபார்மாக இவங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 1ல் பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எலைட், இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ்னு. இந்த
2 கிளாஸும் சேர்த்து இந்த ஸ்க்ரீன் ஒன்றில் ஒரே நேரத்தில் 410 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸ் வந்து ஸ்லைடிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு சீட்டிங்க கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஒன்றில் ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாகவே இருக்குது. ஏசியும் இங்கே குறை சொல்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி ஏசிங்க நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் கொசு கடிக்குது. நாங்கள் நைட் ஷோ தான் போயிருந்தோம். அப்போது இந்த ஸ்க்ரீனில் கொசு தொல்லை அதிகமாகவே இருந்தது. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு லெங்க்த்தான ஆடிட்டோரியம் தான். இந்த லெங்க்த்தான ஆடிட்டோரியத்துக்கு இது ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீன் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் ஏரோலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி தான் ஃபீல் தருது. அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுற ரோ என்னதுன்னா, எட்ஜில் என் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இங்கே நல்லாவே இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஓவராலாக எனக்கு இந்த எஸ்எல்பி சினிமாஸ், அதாவது லக்ஷ்மி பாலா தேட்டர் எப்படி இருந்ததுன்னா, இந்தளவுக்கு தேட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸை மட்டுமே குறை சொல்ல முடியாது. அதாவது இந்த தேட்டரோட மேனேஜ்மெண்ட் மட்டுமே குறை சொல்ல முடியாது. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் டெக்னாலஜியை லேட்டஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஆடியன்ஸான நாம தான் இந்த மாதிரி தேட்டரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது. இதை விட மல்டிப்ளெக்ஸ் அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருக்குது. அதாவது கார்ப்பரேட் மல்டிப்ளெக்ஸ் சொல்கிறேன். ஆனால் ஆடியன்ஸ் நம்ம இந்த தேட்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மல்டிப்ளெக்ஸில் தான் போய் படம் பார்க்குறோம். இந்த நிலமை கண்டினியூ ஆச்சுன்னா இந்த மாதிரி லோக்கல் தேட்டர்லாம் காணாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை லோக்கல் தேட்டருக்கு கொடுங்க. நீங்கள் இந்த லக்ஷ்மி பாலா சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 ஸ்க்ரீன்லேயுமே டால்பியோட 7.0 எதுவுமே அட்டாச் பண்ணல. அதனால் நான் கியூபோட டெமோவை சவுண்டுக்காக அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த டெமோவை காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை மியூட் பண்ணிவிடுவேன். இதே மாதிரி அதோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் வரப்போகிற கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.